நண்பர்களே, குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, ரொம்ப நேரம் நம்மளுடைய சமூகத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக நான் கூப்பிட்டு பாராட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஐயா சபரி வாசனம் அதெல்லாம் வேண்டாங்க, டேரெக்டாக போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நம்ம நேரம் பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறது நம்முடைய கோவை மாவட்ட தலைவர் ஆரியவசி பெற்ற தலைவர் திரு அலிமா பழனிசாமி அவர்களை பற்றி நிறைய பேசலாம். நிறைய பேருக்கு அவர் செய்யக்கூடிய செயல்கள் தெரியாது. நிறைய செயல்கள் செஞ்சுட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு 30 வருஷமாக அவர் எனக்கு தெரியும். நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர். அது எல்லாருமே சொன்ன மாதிரி வெளியே ரொம்ப காட்டிக்க மாட்டார். ஆனால் நிறைய செயல் திட்டம் தீட்டுறதுல ரொம்ப வல்லவர். இப்போ நான் ஒரு மாதத்தில் அவரை பற்றி கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வேகமாக இயங்கக்கூடியவர். இந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு நிறையா இருக்குது. ஆனால் யாருக்குமே தெரியாது அந்த வயசு ஆகலாம் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு சிறந்த செயல் வீரர். இன்றைக்கே அவர் அவருடைய ஆஃபீஸில் எந்நேரமும் பல ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி பல நம்ம சமூகத்துக்காக நிறைய பாடுபட்டு லைன்ஸ் கிளப்பில் அவர் இருந்துட்டு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய சிபாரிசு மேல் தான் நான் கல்விக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை முதல் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் கல்விக்குழு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. அவர் தான் அது செயல் வீரர். அப்புறம் இந்த பொள்ளாச்சியினுடைய ஆய்வு சங்கத்தினுடைய இளைஞர்களுடைய சமுதாயத்தில் இப்போ நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. தமிழ்நாடு அளவில் பொள்ளாச்சி பேசப்படுகிறது. தமிழ்நாடு அளவில் பேசுகிறேன். அதை நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டுருங்க. எல்லாமே ஒரு குடும்பம் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான் செய்யும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம ஆயுர்வேத சமூகம் ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதா இல்லை பிரச்சனைலாம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எடுத்துக்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வளர்ச்சி பாதையிலே வளமான பாரதம்னு சொல்லுவார் பிரைம் மினிஸ்டர். அந்த வளமான பாரதம் நம்ம வளமான சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்ம அனைத்து சமூக அன்பர்களும் பாடுபடுவதற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக எடுத்துக்காங்க. அதெல்லாம் மறந்துடலாம். பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியது. அதாவது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஒருத்தர் இப்போ பழனிசாமி ஐயா இருக்கார் அப்படின்னா அவருடைய குணநலங்கள் என்ன, அவர் எப்படி பேசுவார், எப்படி பழகுவார், அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவரை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் போய் ரொம்ப டீப்பாக அவர் போய் அனலைஸ் பண்ணக்கூடாது. நான் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் யார் தெரிஞ்சுக்கிட்டு அதோடு நிறுத்திக்கணும். அது ரொம்ப இவர் அப்படி எப்படின்னு பற்றி நம்ம உங்கள்கிட்ட போய் பேசக்கூடாது. குறைகளை எடுத்துக்கவே சொல்கிறேன். பெருமைகளை மட்டும் பேசுங்க. ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய பெருமைகளை மட்டும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகளே வராது. குடும்பத்தில் அப்படித்தான். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவும் சரி, பிள்ளை தாய் தந்தை உறவு, அந்த மாதிரி பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லாதீங்க. குறைகள் இருக்குதான் செய்யும். குறைகளை சொல்லாமல் நிறைகளை மட்டும் சுட்டி காட்டுங்க. நிச்சயமாக அவர்கள் வளர்வார். நிச்சயமாக நன்றி. இப்போ நம்ம அந்த சிவில் சர்வீஸ்க்கு வந்துடலாம். இப்போ எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் குட்டி குட்டி குழந்தைகளாக இருக்காங்க. இப்போ இவங்க எத்தனை பேர் இப்போ சிவில் சர்வீஸ்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த ஆர்வத்தை ஃபஸ்ட்டு பாராட்டும். குழந்தைகள் ஆர்வத்தை பாராட்டும். இவங்க எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னு. இப்போ யார் இல்லை டிகிரி ஹோல்டர்ஸ் வேறு கை கொடுக்கல? யாராவது டிகிரி ஹோல்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? போயிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்வு ஐஏஎஸ் தேர்வு எழுதுவதற்கு நம்ம டிகிரி தான் வேணும். ஐயா ஒரு கேள்வி கேட்டார். 3வது வருஷம் படிக்கிறவங்களும் அதை அப்ளை பண்ணலாம். ஆனால் கடைசி செமஸ்டர் படிக்கணும். அதாவது செமஸ்டர் சிஸ்டம் தான் இன்றைக்கி காலேஜில். அதனால் லாஸ்ட் செமஸ்டர் படிக்கிறவங்க அவங்க எழுதலாம். அவங்க எழுதும்போது முதல் நம்ம எழுதக்கூடிய ஒரு பரீட்சை ஐஏஎஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். என்ன எழுதுவாங்க? ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதுக்கு 2 பேப்பர் இருக்குது. அது இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் மாதம் எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருது. 2/6/19 உங்களுக்கு ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சண்டே இருக்குது. காலையில் ஒரு பேப்பர், மத்தியானம் ஒரு பேப்பர். அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் 18/3 இல்லை, நோட்டிஃபிகேஷன் 19/2. இன்றைக்கி 3ஆம் தேதிங்க இல்லைங்களா? 2ஆம் தேதி. இன்னைக்கு 19/2 நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 18/3/19 அடுத்த மாதம். எக்ஸாம் டேட் 2/6/19 ஒரு நாள் நடத்துறாங்க. 2 பேப்பர். அது இருக்கட்டும். இப்போ அதில் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது வருஷம் பட்டப்படிப்பு படிக்கிறவங்க, லாஸ்ட் செமஸ்டர் படிக்கிறவங்க அவங்க தான். ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம் வருது. எப்போ என்ன எக்ஸாம்னா மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அந்த மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இவங்க படிப்பை முடித்து அந்த மார்க் லிஸ்ட்டு வந்துடும். மார்க் லிஸ்ட்டு வரல அப்படின்னா ஐயா புரிஞ்சுங்களா ஐயா? இந்த தேர்வு 6வது செமஸ்டர் தேர்வு எழுதுறவங்க எழுதலாம். ஆனால் மெயின் எக்ஸாமினேஷன் ஒரு 3 மாதம் கழிச்சு நடக்கும். அது நடக்கும்பொழுது இவங்க இந்த 6வது செமஸ்டரில் பாஸ் கம்ப்ளீட் பண்ணி மார்க்
தமிழில் எழுதலாமா? வரேன் அந்த சப்ஜெக்ட் அப்புறம் வரேன். தமிழ் எழுதலாம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா 2 பேப்பர் இருக்குது. இந்த 2 பேப்பருமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், படிக்கிற சப்ஜெக்டே இல்லைங்க. புரிஞ்சுக்கணும். இந்த 2 பேப்பருமே ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. இது வந்து நான் எழுதினேன். எப்போ எழுதினேன்? 32 வருஷத்துக்கு முன்னாடி 1986, 85-86 தமிழ் காலத்தில் ஐஏஎஸ் தேர்வுக்காக எழுதி பாஸ் பண்ணி. ஆனால் மெயின்ஸில் வந்து என்னால் போக முடியல. அதுக்குள்ளே வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு. அதனால் வேலை வாய்ப்புகள் போயிட்டனால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. படிக்க முடியாதுன்னா வேலைகளில் வந்து ஈடுபட்டதுனால வந்து நல்லா சிறப்பாக அதுக்கு வந்து பயிற்சி தேர்வு எழுதுறதுக்காக பயிற்சிகளை எடுக்க முடியல. அதனால் எடுக்க அதனால் பிலிம்ஸோட நிறுத்திட்டு நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் பரவாயில்ல. அதே மாதிரி என்னுடைய பிரதர், எனக்கு வந்து 3 எங்கள் வீட்டில் 4 பேர் பிரதர்ஸு. நான் தான் கடைசி. 3 அண்ணங்க. அது 3 அண்ணனில் ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனார். அதுக்கு அடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி டாக்டர். இப்போ யூஎஸில் போய் அங்கே மேல் படிப்புலாம் படித்து சயின்டிஸ்டாக இருக்கார். அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டார். யூஎஸில் இருக்காரு. அவரும் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணி அப்புறம் மெயின் போனார். மெயினில் ஃபெயில் ஆகிட்டார். மெயினில் ஃபெயில் ஆகிட்டேன்னு என்னென்னா திரும்பவும் டேரெக்டாக அடுத்த மெயின் போக முடியாது. நீங்கள் திரும்பவும் ப்ரிலிமினரி எழுதி மறுபடியும் பாஸ் பண்ணணும். புரியல? ஒரு தடவை சர்க்கிட்டோம்னா திரும்ப கீழே தான் வரணும். பாதியிலே போய் இறங்க முடியாது. அதனால் அந்த திரும்ப ப்ரிலிமினரி எழுதி போனாங்க. அடுத்து மெயின் பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு 3வது ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ போகும்போது 3வது வந்து இன்டர்வியூவில் போயிடுச்சு. அதனால் வந்து ஒரு பேட் லக். தப்பு இல்லை. அதாவது எல்லாருமே வந்துங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 1 லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. எத்தனை பேர்? 1 லட்சம் பேர் எழுதுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுறோம் 1 லட்சம். அதுலேருந்து வடிகட்டி அடுத்தது இப்போ மெயின் எக்ஸாம் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் கிட்ட போகிறாங்க. எவ்வளோ? 30,000 பேர். இந்த 30,000லேருந்து இன்டர்வியூக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்துருவாங்க, அல்லது ஒரு 8,000 7,000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் 700 பேர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% விட கம்மி தான். 1 லட்சத்தில் 600 பேர் 700 பேர் எவ்வளோ தான் நீங்களே கணக்கு பண்ணிக்கணும். 1% விட. ஆனால் ஏன் கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நல்ல ஒரு பணிக்கு வந்து அமர்த்துறதுக்காக இந்திய அளவில் வந்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி. நிறைய பேர் நினச்சிருக்கீங்க ஐஏஎஸ் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு. நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஐஏஎஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது, ரயில்வே சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழ் லெவலில் வரும்போது இந்தியன் போஸ்டல் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 சர்வீஸ், குரூப் 2 சர்வீஸ், குரூப் 3 சர்வீஸ் அப்படின்னு ஒவ்வொரு லெவல்லையும் நிறைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சார்ந்த ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு வந்து இந்த யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரல் லெவலில் இருக்கிறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டெல்லியில் தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த தேர்வு நடத்தி அவங்களோட வேலையை வந்து தேர்வு நடத்தி தேர்வுக்குழு வந்து மார்க்கை போட்டு ரேங்க் போட்டு கொண்டு கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அதான் அவங்க வந்து ஆர்டர் போடுறாங்க. கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டர்லாம் வந்து மினிஸ்ட்ரி. இந்த வருஷம் அதாவது 2018 பார்த்தீங்கன்னா போன வருஷம் மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து 3 மாதம் கழிச்சு வந்திருக்கு. அதில் தெலுங்கானா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு லேடி வந்து வாங்கியிருக்காங்க. ஐஏஎஸ் டாப் ரேங்கர்னா ஃபர்ஸ்ட் ரேங்கிங் தான் இருக்குது. ஐஏஎஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மார்க்கு முக்கியம் இல்லைங்க, நீங்கள் ரேங்கிங் தான் முக்கியம். நீங்கள் 1 லட்சம் பேர் எழுதுறீங்கன்னா எப்படி வடிகட்டுறாங்கன்னா அவங்க மார்க்கை வச்சு வடிகட்டுறாங்க. நான் இவ்வளோ % வாங்கிட்டேன், பாஸ் ஆகிட்டேன் எனக்கு வந்து போஸ்டிங் போடணும்னு கேட்கவே முடியாது. அவங்க இந்த வருஷம் எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 1000 போஸ்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த 1000 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு 1000 ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 1000 ரேங்க் வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எல்லாமே ரிசர்வேஷன் அடிப்படை. இந்த ரிசர்வேஷன் சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிசிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஓபிசி. ஓபிசி தான் ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. ஜென்ரல் கேட்டகரின்னா அது ஓசி மாதிரி. இங்கே எப்படி நம்ம ஓசின்னு சொல்லுவோமோ அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அது வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது எல்லாமே அதாவது இந்த ஓபிசி எஸ்சி தவிர மீதி இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசியில் இப்போ ஒரு கொள்ளும்போது பாலகிருஷ்ண ஐயா சொல்லும்போது சொன்னார், நம்ம நகரம் பிரிவோ சோழியர் பிரிவும் வந்து ஓபிசி கேட்டகரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சேர்த்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கணும். அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்குது. இப்போ மற்ற 1000 வயசில் நம்மளுக்கு வந்து 18 பிரிவுகள். இந்த 18 பிரிவுகளில் இது 2 பிரிவு, மீதி 16 பிரிவையும் இந்த ஓபிசியில் கொண்டு வரணுன்ற முயற்சியை நம்ம வந்து மாநில தலைவர் மூலமாக இது எடுக்கணும் அப்படின்னு நம்ம மீட்டிங் பேசணும். அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்.
அப்போ இந்த ப்ரிலிமினரி எழுதும்போது நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று இப்போ நாங்கள் என்னுடைய லைப்ரரியிலேருந்து எடுத்து வந்தேங்க. 24 வருஷமாக நடந்த இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரையும் அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சரையும் இருக்குது. 24 இயர்ஸ் இருந்ததுன்னா 1993 2017 போன வருஷம் வரைக்கும் நடந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லை, இந்த பேப்பரில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சரை வெறும் ஆன்சர் மட்டும் கொடுக்காம இந்த ஆன்சர் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆன்சருக்கு ஏபிசிடி மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ்னா தெரியுமா உங்கள் பிள்ளைங்களுக்குலாம்? அப்ஜெக்டிவ்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் மாதிரி எழுதாம 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது பேர் தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப். இந்த அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் வெறும் ஏபிசிடியில் ஏ ரைட்டு பி ரைட்டு ஏதோ ரைட்டு இருக்கும், 4 ஏதோ ஒரு ரைட்டு அது மட்டும் கொடுக்காம ஏன் இந்த பி ரைட்டு இந்த ஏ ரைட்டு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. நானே இப்போ வந்து உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து போட்டுருக்கேன். ஒரு 56 புக்கு லிஸ்ட்டு நான் புக் லிஸ்ட் கொண்டு வந்துருக்கேன். என்ன சொன்னால் நீங்கள் 56 புக்கு படிக்க முடியுமான்னு பயப்படாதீங்க. இப்போ நிங்கள மாதிரி இருக்கவங்கலாம் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கு இல்லையா, +2 லெவல்லே வந்து அவங்கள வந்து நம்ம பெற்றோர்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க பாஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒரு முக்கியமே இல்லைங்க. அட்டம் பண்ணுறது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தையை படிக்க வைக்கும்போது அவன் வந்து நீ உடனே கனவு கண்டு அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உட்காந்து ஐஎம்பிஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து கனவு காணலாங்க. ஆனால் நீ தேரணும்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்த அவனுக்கு வந்து அந்த வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த தீப்பொறியை வந்து அவனுக்கு இருக்கிற தீப்பொறியை நீங்கள் வந்து பற்ற வைக்கணும். அந்த தீப்பொறியை பற்ற வைக்கிறதுக்கு எப்படின்னா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆர்வம் என்ன அப்படிங்கிறத பெற்றோர்கள் வந்து கவனிக்கணும். என்ன சப்ஜெக்டில் அவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கான், எது படிக்கலான்னு. அதனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து அவன் வந்து ஏதோ ஒரு குரூப் எடுக்க வச்சு அவனுக்கு மார்க் வாங்கி வச்சு அவனை இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா டென்டல் காலேஜ் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் இப்படியே போட்டு நம்ம திணிக்கணும். இது அந்த மாதிரி ரேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு. இனிமேல் அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து, ஏன்னா +2 வந்து நீங்கள் படிக்கும்போது அந்த சப்ஜெக்டில் மட்டும் வாங்கினா 10வது மார்க். இப்போ நீட் எக்ஸாமினேஷன் மார்க் வாங்கி ஆகும். நீட் எக்ஸாம் வாங்கணும் அப்படின்னா நேஷனல் லெவலில் நீங்கள் காம்படிஷன் நேஷனல் லெவலில் பண்ணணும். இப்போ நேஷனல் லெவலில் நீங்கள் எங்கே வேணால் போய் படிக்கலாம். தயவுசெய்து நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து நம்ம ஊரில் மட்டும் படிக்க வைக்காதீங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா உள்ளூரில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க சரி, மற்ற மேல் படிப்புகளுக்கு வெளியூர்களுக்கு அனுப்புங்க, வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புங்க. வெவ்வேறு இடங்களுக்கு போனால் தான் அவனுடைய மன வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கல்வி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராட் மைண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு வரணும் அப்படின்னா அவர் எத்தனை ஊருக்கு விசிட் பண்ணியிருக்கான், எத்தனை கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு போட்டோம். ஏன் இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்கான்னு இன்னைக்கு வந்து படித்த இன்ஜினியரிங் பண்ணதெல்லாம் ஓடலாம். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள், படிக்கக்கூடிய அந்த 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 சுச்சுவேஷன் இதெல்லாம் இங்கே இல்லை. ஒரு சில கல்லூரிகள் இருக்குது, ஐஐடி மாதிரி ஐஏஎம் மாதிரி இருக்குன்னா இருக்குது. அதுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய தேர்வுகள் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்குனாலும் சரி அல்லது ஒரு மேல் படிப்பு போகணும்னாலும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாமல் கிடையாது. எங்கே வேணா எடுத்துக்கோங்க, எங்கேயுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ வந்து அந்த மார்க் சிஸ்டம் தான் இப்போ இந்த நீட்டை கொண்டு விட்டாங்க. நீட்டுங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீ எப்படி பண்ணியிருக்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய ரெகுலர் சப்ஜெக்டை நீ எப்படி மீட் பண்ணியிருக்க, இது ரெண்டையுமே வந்து அவங்க சீர்தூக்கி பார்த்து இடைய வச்சு ஆப்டிமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து கம்யூனல் ரொட்டேஷன்லாம் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம் அந்த மாதிரிலாம் வந்து விஷயம். அதனால் வந்து ஒவ்வொரு மாணவனும் வந்து அந்த +2 படிக்கும் பொழுதே வந்து நீங்கள் அந்த உங்களுடைய கல்வியில் முதல்ல வந்து ஆர்வத்தை சொல்லுங்கள். அப்புறம் அந்த கல்வியில் வந்து என்ன சப்ஜெக்டில் இருக்குது, எனக்கு ஃபிசிக்ஸில் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜியில் இருக்குது, அல்லது மேக்ஸில் இருக்குது, லிட்ரேச்சரில் இருக்குது, லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்டில் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அந்த லைன்லேயே அனுப்பிச்சிடணும். வந்து ஒரு பொண்ணோ பையனோ வந்து காமர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அவங்க அப்பா பையனோட தான் நீங்கள் இன்ஜினியரிங் தான் போகணும், நீ மெடிக்கல் தான் போகணும், நீ பயாலஜி எடுத்து படிக்கணும். அந்த மாதிரி தயவுசெய்து குழந்தை வேணா இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க, உங்கள் பையன் பொண்ணு எப்படி படிக்கிறாங்க, அவனுக்கு வந்து எதில் ஆர்வம் இருக்கு. எதுக்கு எந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருக்கோ அந்த சப்ஜெக்டில் வந்து படிக்கிறது. நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லாருமே டாக்டர் ஆகி போய் என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்.
வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே டாக்டர், 2 பேருமே இன்ஜினியர். இப்படியே இந்த தலைமுறையாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டாக்டர் தான் இருப்பாங்க. சமுதாயத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. மற்ற துறைகள் எவ்வளோ துறைகள் இருக்கு, ஏகப்பட்ட துறைகள் இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வந்து எக்ஸாமினேஷன்ஸ். இதுக்கெல்லாம் எனக்கு தெரியாமல் வந்து இன்ஜினியரிங் போயிட்டு கடைசியில் இன்றைக்கி 500 இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு டிமாண்ட் ஆகி 500 இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜில் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு ஸ்டேட்டில் அப்படி ஏறிக்கிட்டே போகும், ஒரு ஸ்டேட்டில் அப்படி இறங்க ஆரம்பிச்சோம். இப்போ எங்களுடைய அக்ரிகல்ச்சர் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு தான் இப்போ நான் வந்து டீனாக இருக்கேன். ஆனால் எங்கள் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் இருக்கலாம், ப்ரைவேட் காலேஜஸ் வரலாம். ஆனால் இந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நான் எங்கிட்ட பணம் இருக்கு, எங்கிட்ட நான் பில்டிங் கட்டி நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து நம்ம உதவ போனோம் அப்படின்னா பின்னாடி பிரச்சனை பண்ணும். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய பேக்கப் தான் இருக்கும். அதனால வந்து இப்போ கல்லூரி அப்படிங்கிறது வந்து எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி, எந்த கல்லூரியில் சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, எந்த கல்லூரியில் படித்தா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி போக என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மாணவர்கள்ட்டே விட்டு அவங்கள்ட்டே விட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்களுக்கு இந்த ஏஜ்லாம் அவங்க டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு, அதில் அவங்க டீச்சர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எவ்வளோ மற்ற சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு நம்ம மனநிலை 9வது வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 இந்த 4 வருஷத்தில் அவங்க வந்து படிக்கிற சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் ஆர்வம் அதிகமாக இருக்குது, ஆர்வமாக காட்டுறாங்களோ அந்த லைனில் நீங்கள். அதனால் இன்ஜினியரிங் கிடைக்கல, மெடிக்கல் கிடைக்கல, அக்ரிகல்ச்சர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டியது. எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரைவேட் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லா கல்லூரியிலும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கல்லூரிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோன்னா, இப்போ கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா பிஹெச்சி காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பிஹெச்சி மெடிக்கல் இருக்குது. முதல்ல ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஆரம்பித்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து மெடிக்கல் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பிஹெச்சி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து நீங்கள் சாதாரண மார்க் வாங்கிக்கலாம் போக முடியாது. ஹையஸ்ட் மார்க் இன்ஜினியரிங்க்கு வாங்குற அளவு, மெடிக்கல் வாங்குற அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் அங்கே நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கூட என்ட்ரு பண்ணணும். ஏன்னா அவங்க காலேஜினுடைய அந்த சுச்சுவேஷன், அதனுடைய மதிப்பை வந்து அந்த பேராசிரியர்கள் இன்னமும் கட்டி காத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி காலேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பணும். என்ன சப்ஜெக்டாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் காமர்ஸில் சேர்த்தாலும் சரி, பிகாம் சேர்த்தாலும் சரி, பிஏ சேர்த்தாலும் சரி, வேறு பிஎஸ்சியில் என்ன சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்றைக்கி வந்து பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அவன் வந்து யூஜியில் என்ன வேணால் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு வந்துங்க இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த படிப்புக்குமே டைரெக்டாக படித்து முடிச்சோன்னு வேலைங்கே கிடையாது. இன்றைக்கி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, படித்து முடிச்சோன்னே வேலை இருக்குது. நான் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு வந்து 10 இயர்ஸ் எம்பிபிஎஸ், அவர் வந்து ஹவுஸ் சர்ஜன் முடிச்சு ஒரு எம்டிஓ ஒரு எம்எஸ்ஓ முடிக்கிறதுக்கு 10 வருஷம்லாம் படிக்க முடியாது. 10 வருஷமாக நீங்கள் வந்து இந்த படிப்பு படிச்சு அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் செட்டில் ஆகணும். அவருக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்கணும், நிறைய வசதி வாய்ப்பு இருக்கணும். வசதி வாய்ப்பு இருக்கவங்க தான் இன்றைக்கி அந்த மாதிரி படிப்பு எல்லாம் படிக்க வைக்கணும். அவர் ஏற்கனவே அப்பா அம்மா டாக்டராக இருந்தாங்கன்னா வேணால் அவர் படிக்கலாம். ஒரு ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருந்தாங்கன்னா அடுத்து அவங்க கூப்பிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் உட்கார வைக்கணும். இப்போ இது எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு வியாபாரம் மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் படிக்க வைக்கணும். மார்க் வாங்கினா படிக்க வைக்க மாதிரி. இதுக்காக காசு கொடுத்துட்டு எம்எஸ்க்கு 50 லட்சம் 1 கோடி இந்த மாதிரி செலவு பண்ணி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய உருவாக்கிட்டு. ஏதோ ஒரு துறையில் அவனுக்கு என்ன துறையில் இருக்குதோ அந்த துறையில் வரலாம். இன்றைக்கி மீடியாங்கிற துறையிலே வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, ஐசிடின்னு சொல்லுவோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் மேடம் இன்றைக்கி கம்பேரிங் நல்லா பண்ணாங்க. எங்கே அவங்க சத்யவாணி, அவங்க வந்து லாவில் இன்றைக்கி வந்து 5 இயர் டிகிரி லா இருக்குது. லா டிகிரியில் இன்றைக்கி வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. லாயர்ஸ் நல்லா லாயர். எந்த துறையை நீங்கள் எடுத்துட்டாலும் அதில் எப்படி நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். டிகிரி வந்து முக்கியம் இல்லைங்க. அந்த டிகிரியை படித்து நீ எப்படி மார்க் வாங்குற, அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படிங்கிறதான் முக்கியம். இதுக்கும் அப்படி தான். ஐஏஎஸ்க்குமே நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், நான் வந்து இந்த ஐஏஎஸ் தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி தீருவேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்டெலிஜென்ஸுங்கிறது தேவை. இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ஸை விட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் வேணும். ஹார்ட் ஒர்க் வேணும். நான் என்னுடைய மனசில் வந்து இந்த பரீட்சையை நான் கண்டிப்பாக இந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணி தீருவேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் வேணும். நீங்கள் டிகிரி முடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன டிகிரி வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த ப்ரிலிமினரிக்கு நீங்கள் எழுதும்போது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க,
ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு 5, 6, 7 டாபிக் 8 டாபிக் 9 டாபிக் இருக்கும். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேப்பருக்கு ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 10-12 சப்ஜெக்ட் வரும். அதில் வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கு நோட்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு வந்து குறைஞ்சது ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கு 1 இயர் இல்லாமல் கஷ்டம். அது மாதிரி அட்டம்ப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐயா ஏஜ் கேட்டார், 21 வயசில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம், 32 வயசு வரைக்கும் எழுதலாம் ஈஸியாக. இதே SC STனா கொஞ்சம் 35 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகள் தான் 42 வயசு வரைக்கும் 42 வயசு வரைக்கும் பரிசு அதெல்லாம் இருக்குதாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சலுகையெல்லாம் இருக்குது. இது கூட இந்த வருஷம் என்னமோ அந்த ஏஜை குறைக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. என்ன செய்வாங்க தெரியல, 32லேருந்து 27 கொண்டு வரலாமான்னு பேச்சு அடிப்படுது. அதை பற்றி ஒரு பண்ணாது. எங்களுக்குலாம் வந்து 15-16 தான் கொண்டு போகிறாங்க, இப்போ 10 வருஷம். அதனால் வந்து இப்போ இருந்து அதனால தான் சொல்கிறேன், +2 லெவலில் இருந்தே நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் படிப்பீங்க. ஜென்ரல் நாலேஜ் எப்படி வரும் சொல்லுங்கள்? ஜென்ரல் நாலேஜ் வந்து நீங்கள் டெய்லி ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன படிக்கிறீங்க? ஹிந்து படிக்கிறீங்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறீங்களா? தமிழ் ஹிந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் இருக்குது. தமிழ் ஹிந்துங்கிற ஒரு பேப்பர் வந்து இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் ஹிந்துவில் இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியன்சி இங்கிலீஷ் இல்லைன்னா, பட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 லாங்குவேஜ் இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது உங்களுடைய மதர் டங் நல்லா தெரிஞ்சுக்கணும். 3வது ஹிந்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்திலாம் முடியாது. நான் வந்து என்றைக்குமே ஹிந்திக்கு எதிர்ப்பே கிடையாது. ஹிந்தி வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய முக்கியமான பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லியில் இருக்காங்க, எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அவங்க என்ன பேசியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மறந்துருங்க, லாங்குவேஜ் எதுக்கு எதிர்ப்பு பண்ணணும்? நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணால் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து 13 லாங்குவேஜ் வந்து அப்ரூவ்டு லாங்குவேஜஸ் வந்து 13 லாங்குவேஜ் இருக்குது. ரூபா நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 13 லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம். 13 லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம். யாராவது படிப்புக்கு வந்து யாராவது தடை சொல்லணும் சொல்லுங்கள். நீங்கள் மதர் டங் அதுக்காக நீங்கள் விட வேண்டாம்னு சொல்கிறாங்க. மதர் டங்கில் நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். தமிழில் வந்து நல்லா பழகணும், பேசணும், தமிழ் நல்லா படிக்கணும். அதில் வந்து நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து இங்கிலீஷ்ங்கிறது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அதை நல்லா படிக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ப்ரோஸு, உங்களுக்கு கிராமர் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து நாளைக்கு எங்கே போனாலும் யூஸ் ஆகும். இங்கிலீஷ் நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் போய் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசி குறைச்சி கொடுக்குறீங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜோ அல்லது ஹிந்தியோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கலாம், தவிர வேற எங்கேயும் வெளியே போங்க. இப்போ ஜப்பான்லாம் சொல்கிறாங்க, ரஷ்யன் ஜப்பான்லாம் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து அவங்க கண்ட்ரி பெரிய கண்ட்ரி, அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. நிறைய பேர் ரஷ்யன்ஸில் வெளியே வருதுன்னா வெளியே வந்தாலும் அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் வராங்க. இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு போகிறீங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் யூரோப்லாம் போகிறீங்கன்னா அந்தந்த கண்ட்ரியினுடைய லாங்குவேஜ் என்ன தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் போகணும். ஃப்ரான்ஸ் போகிறீங்க அப்படின்னா யூரோப் போகிறீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். படிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ கடல் மாதிரி இருக்குது. இப்போ 6 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ 6 வரைக்கும் படித்தாலும் படித்து முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ